முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என மூன்றாக கொண்டு சங்கத்தமிழ் வளர்ந்தது மதுரை மாநகர். அக்கூடல் மாநகரில் பாண்டிய மன்னவனின் அரசவையிலே பொற்கிழி அறுத்து பரமனுக்கு பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். கருடனை தன் கொடியாக கொண்ட பரமனை அந்த கருடனின் அம்சமாக அவதரித்த வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் நாராயணனே பரதெய்வம் என்பதை அறுதியிட்டு பல்லாண்டு பாடினார். இதனால் மகிழ்ந்தவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்னும் திருமந்திரத்தை உச்சரித்து வைகுண்டத்தில் உறையும் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை சூழ்ந்திருந்து திருப்பல்லாண்டு பாடுவார்கள் என்கிறார் பெரியாழ்வார். அப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே உறையும் எம்பெருமான் நாராயணன் என்னும் திருப்பெயர் கொண்டு அர்ச்சாவதார திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசங்கள் பல. வடதிசை மதுரை சால கிராமம், வைகுந்தம் துவரை அயோத்தி, இடமுடை வதரி இடவகையுடைய எம் புருஷோத்தம இருக்கை என்கிறார் பெரியாழ்வார். வட இந்திய திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்யும் போது வைகுண்டத்தில் உறையும் எம்பெருமானே தாமே குருவாகவும் சீடனாகவும் தோன்றி நரநாராயணனாய் இருந்து கொண்டு பத்ரி என்னும் இலந்தை மரத்தடியில் ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை உலகிற்கோர் உபதேசம் செய்த உயர்ந்த திவ்ய தேசமே பத்ரிநாத். ஓம் நமோ நாராயணாய ஹரி 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 ஹரி. ஓம் நமோ நாராயணாய ஹரி 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 ஹரி. ஓம் நமோ நாராயணாய ஹரி 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 ஹரி. ஓம் நமோ நாராயணாய ஹரி ஹரி. நாராயண ஹரி நாராயண ஹரி நமோ நாராயண. நாராயண ஹரி நாராயண ஹரி நமோ நாராயண. இந்த மந்திரத்தை உபதேசிக்க இந்த திவ்ய தேசத்தை ஓர் ஆசிரமமாக எம்பெருமான் தேர்ந்தெடுத்ததால் இந்த புனித இடம் பத்ரிகாசிரமம் எனப்பட்டது. நீண்டு நெடிதுயர்ந்த நீலகண்ட பர்வதத்தின் எழில் கோலத்தில் பனிமலைகள் சூழ்ந்த பத்ரியில் நாராயணன் என்னும் திருநாமத்துடன் கோயில் கொண்ட எம்பெருமானே சோழ நாட்டு திவ்ய தேசமான திருநாங்கூர் மணிமாட கோவிலிலும் நந்தா விளக்காய் அளத்தற்கரியவனாய் நாராயணனாய் கோயில் கொண்டுள்ளான் என்கிறார் திருமங்கையாழ்வார். கட்டமைப்புடன் கட்டப்பட்டுள்ள இந்த மாடக் கோவிலில் புண்டரீக வள்ளித்தாயாருடன் எழுந்தருளி காட்சி தருகிறார் எம்பெருமான் நாராயணன். அதைப் போலவே மலைநாட்டு திவ்ய தேசமான திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் அற்புத நாராயணன் என்னும் திருப்பெயரோடு காட்சி அளிக்கின்றான். எனினும் பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்திலே நாராயணன் என்னும் திருநாமம் கொண்டு எம்பெருமான் காட்சி தரும் திவ்ய தேசங்கள் இரண்டு. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்திற்கு அருகிலேயே அமைந்திருக்கும் திருத்தண்கால் என்னும் திவ்ய தேசம். நம் எண்ணங்கள் ஈடேற பல வண்ணங்கள் கொண்டு அழகிய திருமேனி கொண்டு நின்ற திருக்கோலத்திலே நின்ற நாராயணன் என்னும் திருநாமத்துடன் காட்சி தருகிறான் இந்த திருத்தண்காலப்பன்.
திருத்தங்கால் என்னும் திவ்யதேசத்து எம்பெருமானுக்கு ஸ்தித நாராயணன் நின்ற நாராயணன் என்று திருநாமம். திருநாங்கூர் திவ்யதேசத்திலே பணிமாடக் கோவில் எம்பெருமானுக்கு நாராயணன் என்று திருநாமம். திருவள்ளக்குளம் எம்பெருமானுக்கும் நாராயணன் என்று திருநாமம். மலையாள திவ்யதேசத்திலே அற்புத நாராயணன் என்ற பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த நாராயணன் 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 என்ற வேதோக்தமான திருநாமத்தோடு விளங்கக்கூடிய திவ்யதேசத்து எம்பெருமான்களில் இந்த திவ்யதேசத்து எம்பெருமான் திருமுக மண்டலத்தின் அழகே தனி அழகு. சௌமியமான திருமுக மண்டலம், சௌகுமாரியமான திருமுக மண்டலம், சுகந்தமான திருமேனியை உடைய பெருமாள். காய்சென நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன், வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனவாட நீவாராய், நாரணா நீராட வாராய் என்று இடைச்சிகள் எப்படி கண்ணன் பெருமானை அழைத்து அந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வித்தார்களோ, நீராட்டி விட்டார்களோ, அந்த வைபவத்தை நாம் ஆழ்வார்கள் துணையோடும் ஆச்சாரியர்கள் அருளோடும் திருக்கோட்டூர் திவ்யதேசத்து எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தையும் திருவடியையும் சேவித்து இந்த திருமஞ்சன வைபவத்தை நாம் கண்களாலே சேவித்து ஆனந்தப்படுகிறோம். திருவரங்கத்திலே உறையும் பெரிய பெருமாளே திருத்தன்காலில் நின்ற நாராயணனாய் உள்ளான் என்கிறார் திருமங்கையாழ்வார். அப்படி மாடக் கோயில்களில் நாராயணன் என்னும் திருநாமம் கொண்டு உறையும் எம்பெருமான்களில் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணனை பெரியாழ்வார் அமுத மொழிக்கேற்ப நாரணா ஓடாதே வாராய் என அழைத்து கண்ணனை இன்று நீராட்டி மகிழ்வோம். வெண்ணைக்கு ஆடும் பிள்ளை கண்ணன் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் வெண்ணை தாழி கண்ணனாய் மாட வீதிகளில் வலம் வந்து திருமஞ்சன மண்டபத்தை அடைகிறான். ஆழ்வார்கள் தரிசனம். இடைவேளைக்கு